வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சட்டமன்ற தேர்தல் முடிந்துவிட்டது. தமிழக அரசியலை அடுத்த கட்டத்திற்கு ஒரு கண்ணியமான ஒரு உயர்ந்த பார்வையோடு கொண்டு சென்றிருக்கிறார் தமிழக முதல்வர். எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். முதல்வர் பதவியேற்பு விழாவிற்கு வந்ததற்கு நன்றி சொல்லியிருக்கிறார். அதே சமயம் அவர் வந்திருப்பது தெரிந்திருந்தால், அதிகாரிகள் தெரிவித்திருந்தால் அவருக்கு உரிய இடத்தை கொடுத்திருப்போம், திமுகவையோ ஸ்டாலினையோ அவமானப்படுத்தும் நோக்கம் தனக்கு இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டார். ஸ்டாலினும் திமுகவும் மக்களின் மேம்பாட்டிற்காக பாடுபடுகிறது, அவர்களோடு இணைந்து பணியாற்ற தயார் என்று சொன்ன பிறகு பத்திரிகையாளர்கள் ஸ்டாலினிடம் கேட்கிறார்கள், இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று. நோ கமெண்ட்ஸ் என்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக அவர் அந்த கண்ணியத்தோடு பணியாற்றுவாரா, அல்லது நாளை தமிழகத்தை நடத்தி செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தலைமை தகுதி பண்பை அவர் வளர்த்து கொண்டிருக்கிறாரா? சட்டமன்றத்தில் ஒரு கண்ணியமான சட்டமன்றத்தை நடத்த அவருடைய தந்தை விடுவாரா? ஸ்டாலின் எப்படி நடந்து கொள்ளப் போகிறார்? இது குறித்து தான் நாம் இன்று பேசப் போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேகு தமிழரசன் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் ஷியாம் அவர்கள் வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் சேலம் பாலு அவர்கள் வணக்கம். வணக்கம். நீங்கள் பல முறை சட்டமன்றத்தில் இருந்தவர். அந்த பதவியேற்பு விழா முடிந்து ஸ்டாலின் மகிழ்ச்சியாக வெளியே போகிறார். அவர் போய் அடுத்த ஒரு 1/4 மணி நேரத்தில் முதல்வர் 5 தீர்மானங்களில் கையெழுத்திடுகிறார். மக்களெல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருக்கிற வேளையில் தந்தை ஒரு அறிக்கை விடுகிறார். தன் மகனுக்கு அவமரியாதை செய்யப்பட்டு விட்டதாக. முதலமைச்சரின் 5 கையெழுத்துக்கள் மக்களிடம் போய் சேரக்கூடாது என்று செய்கிறாரா, அல்லது கண்ணியமான முறையில் சட்டமன்றத்தை நடத்த விடக்கூடாது என்று கருணாநிதி திட்டம் போட ஆரம்பித்து விட்டாரா? போற்றலுக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 6வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு திமுக தலைவர் செய்தியாளரிடம் இந்த வகையிலே தன்னுடைய எண்ணத்தை, உணர்வுகளை பிரதிபலித்திருக்கிறார். வழக்கம் போல அவருடைய பொறாமைத்தனம், வழக்கம் போல அதிலேயும் எப்படியாவது இந்த ஆட்சிக்கு தொடக்கத்திலேயே ஒரு களங்கத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு இழி உணர்வு தான் திமுக தலைவருடைய அந்த கருத்தில் வெளிப்பட்டிருக்கிறதே தவிர, அந்த அவருடைய அந்த செயலில் 2 எண்ணம். ஒன்று, நாங்கள் இவ்வளவு பெரும்பான்மை அதிகமாக பெற்றிருக்கிறோம், கடந்த காலத்தை விட அதிகமாக பெற்றிருக்கிறோம், எனவே உங்களை இயங்க விட மாட்டோம், உங்களை செயல்பட விட மாட்டோம், உங்களுக்கு மக்களிடம் நல்ல பெயர் கிடைத்து கொடுவதற்கு நாங்கள் எந்த வகையிலும் அதை பொறுத்து கொள்கிற உணர்வோடு எங்களுடைய நடவடிக்கையை அமைத்து கொள்ள மாட்டோம். அதுதான் 5 வாக்குறுதியை போற்றக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அன்றைக்கே, அப்போதே, அந்த தருணத்திலேயே, ஆட்சி பொறுப்பை ஏற்ற 1 மணி நேரத்திலேயே, முதல்வராக பொறுப்பேற்ற 1 மணி நேரத்திலேயே இந்த 5 வாக்குறுதியும் சாதாரண வாக்குறுதி அல்ல. பல கோடி ரூபாய் தமிழக மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கிற அப்படிப்பட்ட முத்தான திட்டம். 100 யூனிட் வரையில் விலையில்லாத மின்சாரம் தருவது என்பதில் தமிழ்நாட்டினுடைய 60% மேற்பட்ட ஏழை எளிய நலிந்த மக்கள் பயன்படுகிற திட்டம். விவசாய கடன் தள்ளுபடி என்பது அது ஒரு 40% மக்கள் பயனடைகிற ஒரு திட்டம். அதை போலவே நீங்கள் எதை வலியுறுத்தி வந்தீங்களோ அந்த கொள்கையை நிலைநிறுத்துகிற வகையில் மதுக்கடைகளை 500 கடைகளை மூடி அதனுடைய நேரத்தை மாற்றுகிற அந்த ஒரு நடவடிக்கை என்பது உங்களுடைய கோரிக்கை. நீங்கள் பல காலம் வலியுறுத்தி அந்த கோரிக்கை. இதையெல்லாம் பாராட்டி நன்றி சொல்லியிருக்கணும். மேற்கு வங்க முதல்வருக்கு வாழ்த்து சொல்லுவார், அசாம் முதல்வருக்கு வாழ்த்து சொல்லுவார், இங்கே கேரள முதல்வருக்கு வாழ்த்து சொல்லுவார். பக்கத்து தெருவில் இருக்கும் முதலமைச்சரை தொலைபேசியில் பேச வேண்டாம், இந்த ஆட்சிக்கு ஒரு வரவேற்பு என்று சொல்லுகிற ஒரு பெருந்தன்மை கூட அவற்றை இல்லை. வரவேற்குவதற்கு மனமில்லாத கூட போட்டேங்க. அம்மாவினுடைய ஆட்சி மலர்ந்திருக்கு, வரவேற்கிற அந்த உணர்வோ அந்த மனமோ அந்த எண்ணமோ கூட, அந்த நாகரிகம் கூட இல்லாமல் போட்டோம். குறைந்தபட்சம் அங்கீகரிக்கிற எண்ணம் இருக்கா? மக்கள் தீர்ப்பை அங்கீகரிக்கிற எண்ணம் இருக்கா? வாக்களிக்காதவர்கள்லாம் வேலை போனவர்கள், வாக்களித்தவர்கள் எல்லாம் பெரிய ஜனநாயக சீலர்கள். மக்களையும் கொச்சப்படுத்துகிற அந்த கீழ் உணர்வு தானே இன்னமும் இருக்கு. 2 விஷயம் இருக்கு. முதலமைச்சர் அண்ணா அவர்கள் 67 பதவியேற்ற போது எதிர்க்கட்சிகள், காங்கிரஸில் இருந்த கருத்திருமன் போன்றவர்கள்லாம் கடுமையாக விமர்சனம் செய்தபோது அண்ணா என்ன சொன்னார் என்றால், வெளியே வேறு கட்சிகளாக இருந்தால் கூட
ஆட்சி என்பது ஆளுங்கட்சி மட்டுமல்ல, எதிர்க்கட்சியும் சேர்ந்ததுதான். இங்கே இருக்கிற இந்த 234 உறுப்பினர்களையும் கொண்டதுதான் ஆட்சி. அதனால் உங்கள் ஆலோசனைகளை பற்றி நான் சிறந்த ஆட்சி நடத்துங்கிற தைரியம் எனக்கு இருக்கிறது அப்படின்னு அண்ணா சொன்னதுக்கு அண்ணாவிற்கு பிறகு ஒரு வலுவான எதிர்க்கட்சி வந்திருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து ஒரு நல்லபடியாக தமிழகத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் முதல்வர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அம்மாவினுடைய அறிக்கை எவ்வளவு பரந்த மனப்பான்மை, எவ்வளவு ஒரு நாகரிகத்தினுடைய முதிர்வு. நீங்கள் உங்களோட சேர்ந்து கூட தமிழக மக்களுடைய நலனுக்கும் வளர்ச்சிக்கும் நான் ஒருமித்து பாடுபட தயாராக இருக்கேன். எவ்வளோ ஒரு முதிர்ச்சி, பெருந்தன்மை. முதல்வராக பொறுப்பேற்கிற போது அந்த முதல் 2 வரிசை என்பது முழுக்க முழுக்க முதல்வருடைய அவருடைய உறவு, அவருடைய குடும்பம், அவருக்காக பணியாற்றியவர்கள், அவருடைய விருப்பத்துக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்து முதல் 2 வரிசையில் முதல்வருடைய சிறப்பு விருந்தினர்கள்னு அமர வைக்கலாம். அதற்கு பிறகு வர்ற வரிசை தான் வழங்கப்படும். நீங்கள் அன்றைய வரையில் எதிர்க்கட்சி தலைவர் இல்லை. கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் பதவி ஏற்கும்பொழுது யார் அந்த முதல் 4 வரிசைகள், 2 பக்கமும் 4 வரிசையில் யார் உட்கார்ந்துறாங்க நமக்கு தெரியும். செம்மொழி மாநாடு, அரசு செலவில் நடத்தப்பட்ட செம்மொழி மாநாட்டில் முதல் 4 வரிசைகளில் யார் யார் அமர்ந்தார்கள் என்று தெரியும். இவர்கள் அதை பற்றி பேசுகிற தகுதி இல்லை. முதல் 2-3 வரிசைகள் சிஎம்ஸ் ப்ரெரோகேட்டிவ். அவர்கள் நினைத்தால் பிரிவிலேஜ், அவர் சிறப்பு உரிமையாக யாரை வேண்டுமானாலும் அழைக்கலாம் என்று இருக்கிறது. ஸ்டாலினை அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று முதல்வர் நினைக்கிறார். கருணாநிதி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஸ்டாலின் ஆரோக்கியமான அரசியல் நடத்துவதற்கு தந்தை அனுமதிப்பாரா, அல்லது ஸ்டாலினுக்கே அந்த மனப்பக்குவம் வந்திருக்கிறதா இல்லையா? இதுவரையில் மக்கள் திரு ஸ்டாலின் அவர்களை முதல்வர் பதவிக்கு பொருத்தமானவர் என்று முடிவெடுக்கவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களுடைய தீர்ப்பு. சொந்த குடும்பத்தில் திமுக தலைவர் தன்னுடைய சொந்த மகன் இது வரைக்கும் அவர் முதல்வர் வேட்பாளருக்கு தகுதியானவர்னு அந்த பொறுப்பு அவருக்கு வழங்கியிருக்காரா? அவருடைய குடும்பத்தில் இருக்கிற சகோதரர் அது ஒப்புக்கொண்டிருக்கிறாரா? கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள், கட்சியினுடைய முதல் வரிசை தலைவர்கள் இருக்காங்களே திமுகவில், ஆக அந்த குடும்பமே இன்னும் திரு ஸ்டாலின் அவர்களை முதல்வர் வேட்பாளருக்கு பொருத்தமானவர், தகுதியானவர் என்று முடிவெடுக்கவில்லை, ஒப்புக்கொள்ளவில்லை என்பதுதானே நிதர்சனமான உண்மை. ஸ்டாலினுக்கு அங்கே நீங்களும் அவருக்கு பின்வரிசையில் உட்கார்ந்தீர்கள், என்ன நடந்தது என்று தெரியும். தந்தை அவசரப்பட்டு அறிக்கை விட்டு விட்டார். இல்லை, கண்ணியமான முறையில் தான் இருந்ததுன்ற ஒரு கால் சொல்லிவிட்டால் அது தந்தைக்கு மறுப்பு சொல்கிற மாதிரி இருக்கும். ஒன்று, அந்த சிஎம் வரவேற்றதை ப்ரெஸ்ஸில் கேட்டப்போ நோ கமெண்ட் சொன்னார். இதெல்லாம் அவருக்கு இருக்கிற என்ன குழப்பமா, இல்லை அவரே இன்னும் மன முதிர்ச்சி அடையவில்லையா? பட்டம் பதவி என்ற பரிசுக்காக, நாடாளும் சட்டசபை ஆசனத்தில் சாய்ந்திருக்கிற சொகுசுக்காக, துட்டு பணம் சேர்க்கின்ற சுழுவான சூழ்ச்சிக்காக, லட்டு போல் கான்ட்ராக்டும் லைசன்ஸும் பெறுவதற்காக, வட்டமிட்டும் திட்டமிட்டும் வாக்குறுதிகளை அள்ளி விட்டெறிந்தும் மரியாட்டு மந்தை என மக்களை மதித்து வெறியாட்டம் போடுகின்ற வழக்கமான பாணிதான் எப்போதுமே திமுகவுக்கு. நமக்கு தெரியாதது கிடையாது. முதலமைச்சர் அவர்கள் பெருந்தன்மையோடு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கைக்கு அவர் எதிர்வினை எப்படி ஆற்றியிருக்க வேண்டும்? நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், இன்னமும் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளவில்லை. அரசு மரபுப்படி எனக்குரிய இருக்கை என்பது 10வது வரிசைக்கு மேல். 2002 பதவியேற்பு விழாவின் போது ஸ்டாலின் அவர்கள், பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் இருவருமே எந்த வரிசையில் அமர வைக்கப்பட்டிருந்தார்கள் என்றால் இதே 8வது 10வது தான். ஏனென்றால் புரோட்டோகால் படி அப்போது அவர்கள் எம்எல்ஏக்களாக ஆகிவிட்டார்கள். அன்பழகன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தார். புரோட்டோகால் படி வரிசையாக பார்த்தால் 8வது 10வது வரிசையில்தான் ஒரு மாநில அரசின் விழாக்களிலே எம்எல்ஏக்களுக்கு இடம் இருக்கிறது. இதுதான் உண்மை. நீதித்துறையிலே இருக்கின்ற மிகப்பெரிய நீதி அரசர்கள் எந்த வரிசையிலே இருந்தார்கள்? அவர்களும் புரோட்டோகால் படிதான் இருந்தார்கள். ஆக இவர் உண்மையிலேயே நாணய மிக்கவராக இருந்திருந்தால், நயம் மிக்கவராக இருந்திருந்தால் முதலமைச்சரின் அறிக்கையை வரவேற்று பாராட்டி இருக்க வேண்டும். ஆனால் அதை விடுத்து நோ கமெண்ட்ஸ் என்று சொல்வது நீங்கள் கூறுவது போல அது மிகவும் நகைப்புக்கு இடமாக இருக்கின்றது. இவ்வளவுக்கும் பிறகும் திருந்தவில்லையே என்று நினைக்கும் போது திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம்? அடிப்படையில் இந்த சட்டமன்ற கண்ணியத்தையும் பரஸ்பர மரியாதைகள் செலுத்துவதையும் சட்டமன்றத்தில் முதலில் கெடுத்த பெருமை யாருக்கு உண்டு? கெடுத்தது எப்போதுமே கருணாநிதி தானே. தற்காலிக பேரவைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக இருக்கிறார். அதில் அந்த மரபுப்படி
முதல்ல அழைப்பாங்க. அதற்கு முன்னால் ஒரு அறிமுக உரையை சட்டமன்ற தற்காலிக பேரவைத் தலைவர் நிகழ்த்துவார். என்ன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிற முதல்வரை வரவேற்று வாழ்த்தி பாராட்டுவது. அதுவே மரபு. அது மரபுக்கு மாறானது அல்ல. அது ஒரு வரவேற்பு. அது ஒரு மரபு. எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் அவர்களுக்கு அறிவுரை சொல்வதோ, நீங்கள் பொறுப்புணர்ந்து, நீங்கள் அவையினுடைய பொறுப்பிருந்து, அமைச்சகத்தினுடைய ஆட்சியினுடைய அவர் தவறுகளை சுட்டிக்காட்டுவதில் கூட ஒரு பொறுப்பு இருந்து நீங்கள் செயல்பட வேண்டும்னு சொல்கிறது தான் தற்காலிக தலைவரோட உரிமை. ஆனால் சட்டமன்ற உறுப்பினராகவே பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே திமுக தரப்பிலிருந்து ஒருவர் எழுந்து சொல்கிறார், ஏன் நீங்கள் முதலமைச்சரை பாராட்டுறீங்க? இது மரபு. இந்த பேரவைத் தலைவர் பாராட்டணும். இதிலே பழைய வரலாறிலிருந்து நான் பார்க்க வேண்டும். இவர்கள் ஏன் மாற மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்றால், 72 புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து கட்சி திமுகவிலிருந்து பிரிந்து அதிமுக தொடங்கிய பிறகு 2 சபாநாயகர்களை வச்சு மன்றம் நடத்தியவர்கள் இவர்கள். அதாவது முதல்ல அவர் கட்சி ஆரம்பித்த உடனேயே அவர் சட்டமன்றத்துக்கு வரவிடாமல் செய்வது எப்படி? முதல்ல அடிப்படை இங்கே சரித்திரம் நிறைய புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சித் தலைவரை பார்த்து கேட்டார்கள், பொதுக்குழுவில் கேட்க வேண்டியதை பொதுக்கூட்டத்தில் நீங்கள் கேட்டீர்கள் என்று. அதற்கு அவர் பதில் என்ன சொன்னார்? பத்திரிகையாளர்கள் கேட்டபோது டெல்லியில் சொல்கிறார், பொதுக்குழுவில் என்னை தாக்குவதற்கும் நான் வரவிடாமல் செய்வதற்கும் அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள், அதனால் நான் முந்திக் கொண்டு பொதுக்கூட்டத்தில் பேசினேன்னு சொன்னார். அதையே என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா, இது சட்டமன்றத்துக்கு இவரை வரவிடாமல் பண்ணணும் அப்படின்ட்டு தானே முதல்ல அவர் சட்டமன்றத்துக்குள் நுழைந்தவுடன் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட அவரை கெட்ட வார்த்தையில் பேசுவது, சட்டமன்றத்தில் அவர் மீது செருப்பு வீசியது. அதற்கு பிறகுதான் 2 சபாநாயகர் சட்டமன்றத்திலேயே தனக்கு விரும்பாத கட்சியைச் சேர்ந்தவர்களை விரட்டி அடிக்கிற எண்ணத்தை ஆரம்பித்து வைத்தவர் கருணாநிதி தான். கண்டிப்பாக ஆரம்பித்து வைத்தவர் இவர் தான். அதற்கு பிறகு வந்து உச்சகட்டத்துக்கு போனது 89 அது ஒரு சீற்றங்கொண்ட ஒரு பெண்ணின் சினமாக மாறித்தானே இன்றைக்கு இவர்களது அக்கிரம காட்டை அழித்துக் கொண்டிருக்கிறது. தமிழக வரலாற்றில் ஒரு பெண்மணி எதிர்கட்சி தலைவராக வந்தது அந்த முறைதான். தமிழக வரலாற்றிலேயே வந்து சபாநாயகரின் கரங்களை வந்து ஆளுக்கு ஒரு கரமாக பிடித்து சபாநாயகர் இருக்கையிலே அமர வைத்தது அந்த மரபு. அதையெல்லாம் நன்றாக செய்த பிறகும் சபை வந்து நன்றாக நடக்கக்கூடாது என்பதிலே இவர்கள் அதிக அக்கறை காட்டுவார்கள். இவர்களது சுவாபம். எவ்வளவுதான் நீங்கள் வந்து சோப்பு போட்டு குளிப்பாட்டினாலும் நடுவீட்டில் உட்கார வைத்து ஒன்றும் பயனில்லை. முதல்வரின் இந்த அப்ரோச், டிஎம்கேவுடைய ரெஸ்பான்ஸ், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பதவியேற்ற முடிந்து 20வது நிமிடத்தில் இந்த 5 கையெழுத்துக்கள் போடுவார்கள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அந்த அளவு சிறப்பான முறையில் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுகிறார்கள் என்றால் எதிர்க்கட்சியும் சிறப்பான முறையில் சொல்ல வேண்டும், ஆகா நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்றியிருக்கிறீர்கள், உங்களுக்கு பாராட்டுகள் என்று அவர்கள் பாராட்டி இருக்க வேண்டும். ஒரு ஆங்கில நாளிதழ் எழுதுகிறது, முதலமைச்சர் அரங்கத்திற்கு வருகிறார், அரங்கமே எழுந்து நிற்கிறது. ஸ்டாலினும் அவருடன் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுந்து நிற்கவே இல்லை. இறுதியில் தேசிய கீதம் பாடும்போது தான் எழுந்து நிற்கிறார்கள். முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக தன்னை விட வயதில் இளையவரான ஸ்டாலின் வந்திருக்கார் என்று ஒரு பெருந்தன்மையோடு, ஒரு தாய் உள்ளத்தோடு அவரையும் அரவணைத்து செல்லலாம் என்று நினைக்கிறார். இப்போது ஸ்டாலினுக்கு இருக்கிற தர்ம சங்கடம், முதல்வரோடு இணக்கமாக போனால் கட்சியில் தனக்கு பிரச்சனை வருமா, அல்லது முதல்வரோடு இணக்கமாக போகிற அரசியலை நாம் கடைபிடித்தால் அது தந்தை வளர்த்து இருக்கிற அந்த வன்முறை கலாச்சார சட்டமன்ற மரபுகளை மீறுவதாக இருக்கும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரா? நிச்சயமா அவருடைய சிந்தனையும் அவருடைய செயலும் இதைத்தான் காட்டுது. தன்னுடைய தந்தை எந்த வழியை காட்டினாரோ அந்த வழியில் போனாதான் தனக்கு கட்சியும் கைப்படும், எதிர்காலமும் அமையும்னு அவர் நினைக்கிறார். அதுதான் வெளிப்படுது. ஏன்னா திமுக தலைவர் தான் தமிழகத்தில் ஒரு பாரம்பரியத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. என்ன பாரம்பரியம்னா, 2001 2006 வரைக்கும், இப்போ சொன்னார் 2011 2016 வரைக்கும் எனக்கு இருக்கே இல்லை அப்படின்னார். 2001 2006 வரைக்கும் என்ன, ஆனால் அப்போ காரணமே இல்லாமல் வரல. இப்போ மட்டும் என்ன, இருக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டதா? இன்னைக்கு வந்தீங்கல்ல, இருக்கை ஒதுக்கீடு, இன்னமும் இருக்கை ஒதுக்கீடு முடியல. பேரவைத் தலைவர் தான் வந்து இதுக்கப்புறம் இருக்கை ஒதுக்கீடு செய்யணும். ஆனால் இப்போ உங்களால் வர முடிந்ததில்ல. தன்னுடைய செயல்களுக்கு ஒரு காரணம் தேடுவது, அந்த காரணத்தை அரசு மேலே வைக்கிற படியாக போடுவது என்பது இவர்களுக்கு வாடிக்கையாக கைவந்த கலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அவருடைய கலாச்சாரம், பாரம்பரியம். அதை தான் இப்போ திமுகவில் அவருடைய அடுத்த வாரிசா
தன்னை உருவாக்க வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் பின்பற்றார். நான் மக்கள் பணி செய்ய வந்திருக்கிறேன், மக்களாக பார்த்து என்னை தேர்ந்தெடுப்பார்கள் என்பது இல்லாமல் இவர்கள் ஒரு வருடமாக ஒரு பிராண்ட் இமேஜை கிரியேட் பண்ணார்கள். அதுதான் ஸ்டாலின் நடக்க ஆரம்பித்தது. விதவிதமான உடைகள், வண்ண உடைகள் எல்லாம் போட்டு அங்கே ஆரம்பித்து, அப்புறம் நீங்கள் தேர்தல் நெருங்கும்போது நாளிதழ்களில் எப்படிலாம் விளம்பரம் கொடுத்தது, அப்புறம் ஒவ்வொரு மீடியாவுக்கும் பணம் கொடுத்து இந்த கருத்து கணிப்புன்னு ஒன்று, நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துட்றோம், நாங்கள் தான் 178 இடத்துல வருவோம், 180 இடத்துல வருவோம் அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணது, ஒரு மாயையை கிரியேட் பண்ணது. தமிழக முதல்வரை பொறுத்தவரையில் எந்த கூட்டணியும் வைக்காமல் அவரது கடந்த கால 5 ஆண்டு கால சாதனையை வைத்தே இந்த ஆட்சியை நீட்டிப்பு செய்திருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பிராண்ட் இமேஜ் கல்ச்சர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆரோக்கியமான அரசியல் இல்லை. தமிழ்நாட்டு அரசியலுக்கு எது ஆரோக்கியமானது என்றால், நாம் செய்த சாதனைகளை சொல்லி மக்களாக பார்த்து தேர்ந்தெடுப்பது என்பதுதான். 84க்கு பிறகு இப்போதுதான் அது நடந்திருக்கிறது, உங்களுக்கே அது தெரியும். ஆக நாம் எப்போதுமே என்ன செய்கிறோம் என்றால், மக்களுக்கு எது தேவை என்று நாம் உணர்ந்து செயல்படுகிறோம். கம்பராமாயணத்திலேயே ராமன் ஆட்சி செய்யும் போது எப்படி நடந்தது என்று கம்பன் சொல்வான். அதாவது எதிர்வரும் அவர்களை முகமலர் நோக்கி, மக்கள் எதிர்ப்படும் போது முகமலர்ச்சியோடு அவர்களை நோக்கி, எது வினை இடரில்லை இனிது நும் மக்கள், அதாவது நீ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லையே, உங்கள் புள்ளக்குடியெல்லாம் சௌக்கியமா, இப்படி ராமன் கேட்பானா. இது ராமாயண கற்பனை. கொள்வாரும் கொடுப்பாரும் குடிவாழாத ஒரு நல்லுலகை, கள்வாரும் காவலரும் கண்டறியாத ஒரு பேருலகை, எல்லாரும் உடையாரும் இல்லாத ஒரு சீருலகை, எல்லாரும் எல்லாமும் எய்துகின்ற ஒரு எழிலுலகை படைக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாடுபடும் போது எனக்கு இந்த கம்பராமாயண காட்சி தான் நினைவுக்கு வருகிறது. இது ஆரோக்கியமான அரசியல். ஆனால் எதிர்த்தரப்பிலே என்ன நடக்கிறது? எது வந்தாலும் குற்றம், எப்படி நடந்தாலும் குற்றம், ஆராயாமலேயே குற்றச்சாட்டு கூறுவது, குற்றச்சாட்டுக்கு நாம் பதில் சொன்னால் அப்படியே அதை விட்டு விட்டு இன்னொரு குற்றச்சாட்டை நோக்கி போவது. இப்படித்தானே இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். இவர்கள் எப்போது திருந்த போகிறார்கள்? மக்களின் மிகப்பெரிய புறக்கணிப்புக்கு ஆளான பிறகும் திருந்த போவது இல்லை என்றால் பிறகு நாம் என்ன செய்ய? நல்ல விசனரியோட எடுத்தோம் கமுத்தோன்னு இதை செய்யக்கூடாது. படிப்படியாக மது விலக்கை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழ்ந்த யோசனையுடன் கூடிய புத்திசாலித்தனமான முடிவு அது. ஏன்னா இதை ஒரே நாளில் மூடுறதுனால அரசாங்கத்துக்கு பொருளாதார நஷ்டம் மட்டுமல்ல, மனவியலாக உளவியலாக குடிப்பவர்களுக்கு, குடிப்பழக்கத்தில் இருப்பவர்களுக்கு என்ன ஆகும், அங்கே இருக்கிற அந்த தொழில் நடத்துகிறவர்களுக்கு, அந்த எம்ப்ளாயீஸ்க்கு என்ன ஆகும், இது மாதிரி பல யோசனைகள் செய்து படிப்படியாக செய்வோம் என்பது தான் புத்திசாலித்தனமான முடிவு அது. கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருந்தால் தலைமையில் வைத்து புகழ்வது, கூட்டணி இல்லை என்றால் அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்தால் ஒரு கான்ஃப்ரான்டேஷன் தான். நீங்கள் இவர்களுக்கு இந்த பலம் முன்பு மாறி இப்பொழுது கிடையாது. இப்பொழுது ஊடகங்களும் சோஷியல் நெட்வொர்க்கும் இளைஞர்களும் கூட வாட்ஸ்அப்பிலும் நிறைய கவனித்து கொண்டிருக்கும் பொழுது இவர் இந்த சண்டை போடுகிற கலாச்சாரத்தையே சட்டமன்றத்தில் தொடர்ந்தால் திமுகவை மக்கள் மதிப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? திமுக உடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் இந்த தடவை நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்னு முழு மனதாக அவர் ஏற்றுக்கல. இவர் ஒரு நாள் ஒன்று சொன்னார்னாக்கா அடுத்த நாள் அவருடைய மகன் ஸ்டாலின் ஒன்று சொல்லுவார், அதற்கு எதிர்மறையாக. அதாவது உதாரணத்துக்கு அதிமுகவோட அறிக்கையை ஒருத்தர் சொன்னார், நாங்கள் எங்கள் திமுக அறிக்கையை பார்த்து இவங்க காப்பி அடிச்சிட்டாங்கன்னு. அடுத்த நாள் ஸ்டாலின் சொல்லுவார், இவங்க அதிமுகவோட இதை யார் நடைமுறையே படுத்த முடியாது, அது மாதிரி அறிக்கை விட்ருக்காங்க தேர்தல் அறிக்கைன்னு. அதாவது முதல் நாள் இவர் தேர்தல் திமுகவை பார்த்து காப்பி அடித்த அறிக்கை, அப்போ அது நடைமுறை பண்ண முடியாதுன்னு ஸ்டாலின் சொன்னார்னா அப்போ திமுகவை நடைமுறைப்படுத்த முடியாது தானே. அது மாதிரி எல்லாத்தையும் குழப்பணும். இதில் எங்கள் கட்சியும் கூட பல இடத்துல இருந்து, பல மாவட்டங்கள்லேருந்து எங்கள் கட்சியில் 41 பேர் போட்டியிட்டார்கள் வேட்பாளர்கள். 8 பேர் ஜெயிச்சிருக்காங்க, மீதி 33 பேர் தோற்றுருக்காங்க. தோற்ற இடங்கள்லேருந்து பல பேர், பல மாவட்டங்கள்லேருந்து எல்லாரும் தொண்டர்கள்லாம் தெரிவிக்கிற கருத்தே திமுகவில் தான் நம்ம 33 இடம் தோற்றுட்டோம். ஏன்னா நாங்கள் ஜெயித்த 8 இடமுமே கூட எங்களுடைய சொந்த பலம் இருக்கிற இடம். இப்போ கன்னியாகுமரியில் 3 சீட்டு ஜெயிச்சுன்னா திமுகவால் ஜெயிக்கல, மீதி 3 சீட் ஜெயிச்சது பாருங்க திமுக, அது காங்கிரஸுடைய பலத்தினால ஜெயிச்சது. சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி ஜெயிச்சோம்னாக்கா எங்களுக்கு அங்கே இருக்கிற காங்கிரஸ் ஓட்டுனால ஜெயித்தோம்.
நாங்கள் நேரில் ஜெயித்தோம் அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற காங்கிரஸ் ஓட்டுனால ஜெயித்தோம். இது மாதிரி ஜெயிச்ச இடம் பூரா ஊட்டியில் நாங்கள் ஜெயித்தோம்னா எங்களுக்கு இருக்கிற காங்கிரஸ் ஓட்டுனால ஜெயித்தோம். நாங்கள் ஜெயிச்ச 8 இடமுமே வந்து எங்களுடைய சொந்த பலத்தினால் ஜெயித்தோம். மீதி இருக்கிற இடத்துல 89 இடத்துல இவங்க ஜெயிச்சாங்கல்ல, அவ்வளவும் வந்து காங்கிரஸ் ஓட்டு போட்டனால ஜெயிச்சது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். திமுக தலைவர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டார். எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கோம், 23 இடங்கள்லேருந்து எப்படி 83 இடங்கள் வந்திருக்கோம், அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றை சொன்னார். நாங்கள் பெரும்பான்மை பிடிக்க காரணம் கூட்டணி கட்சியில் ஏற்பட்ட தோல்வி. இது கூட்டணிகளை நாங்கள் குறை சொல்வதாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதில் என்ன அர்த்தத்தை பார்க்கிறீர்கள்? அவர்களுக்கு ஏற்படுகிற தோல்விக்கு அவர்களை தவிர, திமுகவை தவிர மற்ற அனைவரையும், தேர்தல் ஆணையமா, அரசு அலுவலரா, எதிர்கட்சியா, வாக்களித்த மக்களா, கூடவே இருந்து பணியாற்றிய தோழமை கட்சியா, அனைவரையும் குற்றம் சாட்டுவது திமுகவினுடைய வாடிக்கையான மரபு. 1% தேர்தல் பற்றி ஒரு முறை மிகப்பெரிய தேர்தல் வல்லுநர் ஒருவர் சொன்னார். நம்முடைய இந்திய ஜனநாயகத்தினுடைய தேர்தல் இது வந்து தனி மனித ஜனநாயகம். இது அமெரிக்காவை போல கட்சி ஜனநாயகம் அல்ல, அல்லது வேறு பொது உடைமை கட்சியில் இருக்கிற நாடுகளைப் போல அந்த மாதிரியான ஒரு ஜனநாயகம் அல்ல. ஒரு கட்சி ஜனநாயகம், பல கட்சி ஜனநாயகம். இங்கே வந்து தனி மனித ஜனநாயகம், ஒரு இண்டிவிஜுவலுக்குள்ள ரைட் நம்முடைய கான்ஸ்டியூஷன். இங்கே ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு தேர்தல் வல்லுநர். 51 100 49 0. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட். அதுதான் நம்முடைய தேர்தல் மரபு. அப்புறம் இவர் எப்பவுமே ஒரு சதவீத கணக்கு தேர்தலுக்கு பிறகு சொல்லுவார். எத்தனை சதவீதம் தெரியுமா, எவ்வளவு தெரியுமா அப்படின்னு. நம்முடைய சகோதரர் பாலு சொன்னது அப்படியே அப்பட்டமான உண்மை. காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்கள்லாம் காங்கிரஸ் தன்னுடைய சொந்த வலிமையை அங்கே நிரூபித்திருக்கிறது. அதான் உண்மை. அந்த காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் அவ்வளோ பெரிய தோல்விக்கு வந்திருக்கு, இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கிடைச்சிருக்குன்னா காங்கிரஸை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் தவிர காங்கிரஸ் மேல் வந்து இன்னைக்கு குற்றம் சாட்டிட்டு பாவம் திரு இளங்கோவன் எடுத்ததுக்கெல்லாம் சென்னை மாவட்டத்தில் பரவலா இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்குது. ஆனா நீங்க பாருங்க, மயிலாப்பூர், மதுரை வாயில, அம்பத்தூர், இது மாதிரி வந்து நாங்கள் காங்கிரஸ் இடம் மட்டும் தோக்குது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பத்திரிகையில் எல்லாம் விளம்பரம் கொடுக்குது தேர்தல் முன்னாடி. அவங்க உதயசூரியன் சின்னத்தை மட்டும்தான் போட்டு கொடுக்குறாங்க. கூட்டணி கட்சியான கையை போட்டு கொடுக்கணும்ல. ஆனால் எங்கள் தலைவர் EVKS இளங்கோவன் அவர் வந்து TNCC சார்பாக, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக போட்ட இதில் உதயசூரியன் சின்னத்தையும் போட்டிருக்காரு, கருணாநிதி படத்தையும் போட்டிருக்காரு, ஸ்டாலின் படத்தையும் போட்டிருக்காரு. இப்போ அவங்க கொடுக்குற கொடுத்த விளம்பரத்தில் எந்த தேர்தல் விளம்பரத்துலையும் அவங்க படம் மட்டும்தான் இருக்குமே ஒழிய சோனியா காந்தி படமோ ராகுல் காந்தி படமோ எங்கேயுமே போடல. தப்பி தவிர 41 சீட்டில் இவங்க 30 சீட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னு வைங்க, ஆட்சியில் பங்கு கேட்டுருவாங்க, போன தடவை மாதிரி இருந்துட மாட்டாங்க அப்படிங்கிற பயம்தான் காரணம். அதனாலேயே திட்டமிடப்பட்டு காங்கிரஸ் 33 இடத்துல தோக்கடிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தால். காங்கிரஸ் கட்சி எங்க நாடாளுமன்றத்து மேல கேட்டுடுமோ அப்படின்னு உறுப்பினர்களே பொறுப்பேற்பதற்கு முன்னால தேர்தல் வேட்பாளர் அறிவிச்ச வேடிக்கையை பார்த்தோமே. வாக்காளர்கள் என்று முடிவு இன்னும் சட்டப்பூர்வமாவதற்கு முன்னால வேட்பாளர் பட்டியலில் திரு கருணாநிதி அறிவிச்சார. வாக்காளர் பட்டியல் தயாராவதற்கு முன்பே வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். அதாவது ஆளுங்கட்சியை கண்டால் ஒரு வயிற்றெரிச்சல். நிறைய பேர் முகநூலில் கூட கேட்கிறார்கள், கருணாநிதிக்கு வந்து இது என்ன அடிவயத்திலேருந்து வர்ற வைத்தறிச்சலான்னு. அதுதான் அந்த முதல்வர் பதவியில் அவரை தவிர யார் உட்கார்ந்தாலும் பிடிக்காது. ஒன்று பதிவு பண்ணி உண்மை இந்த தேர்தலில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த தேர்தல் நடத்திய விதம் இருக்க, இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் கழிச்சு கூட தமிழக தேர்தல் அரசியலில் யாராவது நினைவு கூர்ந்து பேசுவாங்க. 234 தொகுதியிலும் ஒரே சின்னம், ஒரே தேர்தல் அணுகுமுறை, ஒரே கோட்பாடு, ஒரே கொள்கை, ஒரே எண்ணம், செயல், திட்டம். மக்கள் இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு ஒரு தன்னம்பிக்கை, துணிவு வேணும். தன் பேர்ல மக்கள் முதல்ல தன்னை பற்றிய நம்பிக்கை, மக்களை பற்றிய நம்பிக்கை, இதை நடைமுறைப்படுத்துகிற துணிவு, ஆற்றல், இது எல்லாம் நிரம்பிய ஒரு தலைமையா இந்த தேர்தல் அவர்களை சந்தித்த விதம் இருக்க, ஒரு வார்த்தை திமுகவை குறை சொல்லியோ இழிவுபடுத்தியோ கொள்கை ரீதியான விமர்சனம் தான். அவருடைய ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் அவருடைய ஆற்றிய உரையில திரு கருணாநிதி, திமுக தலைவர் திரு கருணாநிதி, கொள்கை ரீதியான விமர்சனம். அவருடைய சாதனை, அந்த சாதனை மக்களுக்கு எப்படி போயிருக்கு, இது போன மாவட்டத்திலாம் இந்த மாவட்டத்தில் நான் ஆற்றிய பணிகள் எவ்வளோ மதிப்பீடு,
என்னென்ன திட்டங்கள், என்ன முன் வச்சிருக்கேன், எப்படி செயல்படுவேன். இதை போல ஒரு ஜனநாயக ரெண்டு விதமாக அந்த அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய அந்த அரசியலினுடைய சிகரமாக இந்த தேர்தலை சந்தித்து உதாரணத்துக்கு அதான் இந்த வெற்றியினுடைய மாபெரும் வெற்றி. இது ஒரு இமாலய வரலாறு. மதுவிலக்கு இஷ்யூலிய பல கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை முதற்கொண்டு நாங்க வந்தா போடுற முதல் கையெழுத்து முழு மதுவிலக்குன்னு. ஆனா முதல்வர் மட்டும்தான் நல்லா யோசிச்சு நல்ல விசனரியோட எடுத்தோம் கமுத்தோன்னு இதை செய்யக்கூடாது, படிப்படியா மதுவிலக்கை நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழ்ந்த யோசனையுடன் கூடிய புத்திசாலித்தனமான முடிவு அது. ஏன்னா இதை ஒரே நாளில் மூடுறதுனால அரசாங்கத்துக்கு பொருளாதார நஷ்டம் மட்டுமல்ல, மனவியலாக உளவியலாக குடிப்பழக்கத்தில் இருப்பவர்களுக்கு என்ன ஆகும், அங்கே இருக்கிற அந்த தொழில் நடத்துகிறவர்களுக்கு அந்த எம்ப்ளாயீஸ்க்கு என்ன ஆகும், இது மாதிரி பல யோசனைகள் செய்து படிப்படியாக செய்வோம் என்பது தான் மிக புத்திசலமான எடுக்கப்பட்ட முடிவு. ஆனால் எதிர்கட்சிகளுடைய அவங்க வச்ச எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் முன்னால் சிறுதாவூரில் ஒரு வேன் போனால் அது ஏன் மூடி இருந்தது. எங்க அந்த ஸ்டேட் பேங்க் பணம் 570 கோடிக்கு ஸ்டேட் பேங்க் பணம் ஒரு கற்பனையான மோசமான கேவலமான கீழ்த்தரமான அரசியல் நாகரிகமற்ற பண்பாடற்ற ஒரு பிரச்சாரத்தை எதிர்கட்சிகள் மேற்கொண்டது. தேர்தலுக்கு முதல் நாள் அவங்க முன்வச்ச ஒரு வார்த்தை இப்படி சொல்ல முடியுமா? ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இங்க தமிழ்நாட்டில் கட்ட பஞ்சாயத்தே இருக்காது. யாரும் அதை பத்தி பேசவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சம்பந்தமே இல்லாம கட்ட பஞ்சாயத்து இருக்காதுன்னா அப்ப நடத்தினது நீங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது இல்ல. கடந்த 5 வருடங்கள்ல கட்ட பஞ்சாயத்து இருந்தது எனக்கு தெரியல, நாங்க வந்தா கட்ட பஞ்சாயத்து இருக்காது அப்படின்னாக்கா இல்ல கடந்த காலத்துல அதுக்கு முந்தின 5 வருஷம் நடத்தின கட்ட பஞ்சாயத்தை இப்ப கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறார் போல் இருக்காரு. அதான் இது முக்கியமான விஷயம் என்னவென்றால், முதலமைச்சர் 5 ஆண்டு சாதனைகளை வைத்து அவர் பிரச்சாரத்துக்குன்னு சில ஊர்களுக்கு போய் அவர் சாதனைகளை மட்டும் முன்வைக்கிறார். ஆனால் கடந்த 1 வருடங்களாக இவர் நடைபயணத்திற்கு பல கோடி ரூபாய்கள், பத்திரிகை விளம்பரத்துக்கு பல கோடி ரூபாய்கள், திமுக தான் ஜெயிக்கும் என்று சொல்ல வைக்க ஊடகங்களுக்கு பல கோடி ரூபாய்கள், இப்படியெல்லாம் ஒரு தலைவர் வளர்க்கப்பட்டால் அந்த தலைவருக்கு இப்போது எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்கிறது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அதை எதிர்க்கட்சி தலைவரும் ஒரு கேபினட் அந்தஸ்து உள்ளவர் தான். அதை நடத்துவதற்கே ஒரு பெரிய மனப்பக்குவம், மன முதிர்ச்சி, இதையெல்லாம் தேவை. இது நம்முடைய இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இருந்தது. இந்த முதிர்ச்சி எல்லாம் ஸ்டாலினுக்கு வருமா, அல்ல அந்த முதிர்ச்சியை அவரை அடைய விடாமல் அவர் தந்தை செய்து விடுவாரா? நடைபயண நாடோடிகளால் நாடாள முடியவே முடியாது. அது ஒரு நாடோடித்தனமாக அவர்கள் தென்படுகிறார்கள். யார் நாடாள முடியும் என்பதற்கு வள்ளுவன் அழகாக இலக்கணம் வகுத்திருக்கிறார். அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இஞ்ஞான்றும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அஞ்சாமை வேண்டும், பகைவர்களை கண்டு அஞ்சாத குணம் வேண்டும், தனக்கு பின்னாலே புறம் பேசுபவர்களை அடக்கி ஒடுக்குகின்ற அஞ்சாமை வேண்டும். ஈகை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், துணிவு, அறிவு, இந்த 4ம் இருந்தால்தான் ஒரு வேந்தன் மிகச் சிறப்பாக செயல்பட முடியும். இந்த 4ம் கொண்டவர்கள் தான் நாடாள முடியும். நடைபயணம் போகின்ற நாடோடிகள் எப்படி நாடாள முடியும்? அது எப்படி சாத்தியம்? அது மட்டுமல்ல, இவர்கள் தான் தன் மக்கள் என்பதை தவிர வேறு என்ன நினைக்கிறார்கள்? முதலமைச்சர் அவர்கள் ஒரு கதையை அடிக்கடி இந்த தேர்தல் பிரச்சார மேடைகளிலே கூறினார்கள். ஒரு அரசன் தங்கத்தை எடுத்து அவன் 2 மகன்களுக்கு தருகிறான். எப்படி அவர்கள் செலவு செய்கிறார்கள் என்பதை பார்த்து நாடு அவர்களுக்கு என்று. இந்த அரசன் என்பவன் மக்கள். இதிலே ஒரு மகன் தங்கத்தை எடுத்து ஆபரணமாக, தங்க தட்டாக, தங்க சங்கிலியாக மாற்றி தன் மக்களை அலங்கரிக்கிறார். இன்னொரு மகன் தங்கத்தை எடுத்து ஏழை எளியவர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, பிறருக்கெல்லாம் கொடுத்து நாட்டு மக்களின் செல்வ நிலையை உயர்த்துகிறார். மக்கள் யாருக்கு அரச பதவி கொடுத்திருப்பார்கள்? 2வது மகனுக்கு தானே. அதுதான் இங்கு நடக்கிறது. தான் தன் மக்கள் என்று நினைக்கும் போது இவர்களால் எப்படி நாடாள முடியும்? மக்கள் எப்படி இவர்களை நம்புவார்கள்? நமக்கு நாமே நடைபயணம் போவதுதான் ஒரு முதலமைச்சர் ஆவதற்கான பெரிய தகுதியும் வாய்ப்பும் உருவாக்கும்னா, நான் இவரை விட நல்ல பேச்சாளர்கள், நாடறிந்தவர்கள்
திரு குமரி ஆனந்தனும் திரு வைகோவும் தமிழ்நாட்டை ஒரு 3 முறை நடந்திருப்பாங்க. 3 முறை நடந்திருப்பாங்க அவங்க மொத்த தமிழ்நாட்டை. அதனால நடைப்பயணம் என்பது மட்டுமே ஒரு இது இல்லை. அதாவது மக்களை சந்திக்கிறது வந்து மக்களை தனி மனிதன் உலகத்தில் வாழவே முடியாது. பிற மனிதர்களுக்காகத்தான் வாழணும், பிற மனிதர்களுக்காகத்தான் செயல்படணும். அதான் வால்டேர் சொன்னார். அப்படிப்பட்ட எல்லாரும், ஒரு தேநீர் கடைக்காரன் கூட ஒரு 100 பேரை சந்திப்பான், ஒரு தொழில் வீரராக இருக்கிறவன் ஆயிரக்கணக்கானவங்களை சந்திப்பான், எல்லாரும் மக்களை சந்திப்பவர்கள் தான். ஆனால் மக்களுடைய வளர்ச்சி, மக்களுடைய மேம்பாடை பற்றி சிந்திக்கிற எண்ணம் வேணும் ஒரு தலைவருக்கு. சந்திப்பது மட்டும் போதாது, சிந்திக்கிற அந்த ஆற்றல், அந்த உணர்வு, அந்த எண்ணம் ஒரு தலைவருக்கு அமைய வேண்டும். சிந்திக்கிறவர்கள் தான் வரலாற்றை கடந்த தலைவர்களாக மார்க்ஸை போல, பாபா அம்பேத்கரை போல பெரிய வந்து, ஏன் அவங்கள மார்க்ஸ் வந்து மாநாடு போட்டால் பேசிக்கிட்டு இருந்தாரு? ஏன் இன்னைக்கு வந்து அவங்க வந்து நிற்கிறாங்கன்னா சிந்திப்பவர்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை நான் அறிவேன். அவர்கள் சிந்திப்பவர்கள் மட்டுமல்ல, அதை செயல்படுத்தக்கூடியவர்கள். இந்த 2 ஆற்றலும் பேராற்றலும் நிரம்பிய ஒரு ஆளுமை. உண்மையிலேயே முதல்வர் ஒரு தவ வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை. நீங்க சொல்லுங்க. நடைப்பயணத்தின் போது ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட ஒரு பாட்டு ஜென்ரலாக அது பாடாத அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது இல்லை. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து அப்படின்னு ஒரு பாட்டு. ஆனால் இந்த பாட்டை நான் வந்து கடந்த 30 வருடங்களாக நான் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வளர்ந்தது என்பதற்காக பாடியிருக்கிறேன். பொய் சொல்லியே ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள் வந்து இவர் வந்து பாடுறாரு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்துன்னு. அது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் ஒன்று, இவர் வந்து கருணாநிதி, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் அவருடைய தனையனை முதலமைச்சர் ஆக்குவதற்கோ முயற்சிக்கவே மாட்டார். அதாவது தேவகவுடா வந்து இருந்தார். தேவகவுடா அவர் பையன் வந்து சீன்லேயே இல்லாத பையனை அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக்கி ஆட்டார். அவருக்கு சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும், பையனும் ஆக்கணும்னு நினச்சிருந்தா அடுத்து 24 மணி நேரத்தில் முடிவு பண்ணி ஆக்கிட்டாரு. இவர் வந்து 25 வருஷமா ஆசை காட்டிக்கிட்டு பையனுக்கு நீதான்ப்பா சீஃப் மினிஸ்டர், நீதான்ப்பா சீஃப் மினிஸ்டர், நீதான்ப்பா சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி முடிஞ்ச பண்ணியிருக்கலாமா? அன்னைக்கு கருணாநிதி கையில் திராவிட முன்னேற்ற கழகம் 69 வந்ததிலிருந்தே சிக்கியதிலிருந்தே அபகரித்ததிலிருந்து இல்லை சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருந்தால் ஆக்கப்பூர்வமான யோசனை சொல்லக்கூடாது. இந்த இடத்துல இந்த ஒரு ப்ராஜெக்ட் வேணும், இந்த இடத்துல இந்த ஒரு டேம் கட்டணும் கிடையாது. ஆளுங்கட்சி செய்வதையை விமர்சித்து கொண்டே சண்டை போட்டு கொண்டே இருக்கும் என்று ஒரு மரபு வந்துவிட்டது. இனி வரக்கூடிய காலத்தில், இப்பொழுது ஊடகங்கள் பெருகிவிட்ட இந்த காலத்தில், இந்த சண்டை போடுகிற கலாச்சாரத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அது திமுகவுக்கு பலமாக இருக்குமா, பலவீனமாக இருக்குமா? நிச்சயமாக பலவீனமாகத்தான் இருக்கும். அதற்கு முதல் சாட்சியே இந்த தேர்தல் ரிசல்ட்டு தான். எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து நெகட்டிவ் அப்ரோச்லேயே இருந்தாங்களோ அந்த அளவு மக்களும் நெகட்டிவாக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பாசிட்டிவ் அப்ரோச்சுக்கு போட்டதே கிடையாது. பாசிட்டிவ் அப்ரோச் போயிருந்தாக்கா நாங்கள் இதை செய்வோம், நாங்கள் இதை செய்வோம், நாங்கள் இதெல்லாம் இப்படியே போயிருந்தால் பரவாயில்ல. பட் ஒரே அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தது மற்றவங்களை. வந்து இன்னைக்கு முதல்வர் அக்யூஸ் பண்ணுறதை தவிர வேறு ப்ரோக்ராம் இல்லையா? நீங்கள் வந்து உங்கள் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையை அவங்க சொன்னாங்கன்னால அது உருப்படாதுங்கிறீங்க, அது செய்ய முடியாதுங்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு காப்பி அடிச்சுட்டாங்கங்கிறீங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் ஷோஸ் தட் யூ டோன்ட் ஹாவ் அ பாசிட்டிவ் அப்ரோச் அட் ஆல். இப்போது ஆட்சிக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறதோ அதே அளவுக்கு இப்பொழுது நிறைய பலம், ஒரு 98 இடங்களை கொண்ட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கண்ணியக்குறைவாக நடக்க ஆரம்பிப்பார்கள் என்பதற்கு உதாரணம் தான் நீங்கள் சொன்னது, சபாநாயகரை பார்த்து முதல் நாளே கலாட்டா செய்வது. இவர்கள் அப்படி நடந்து கொண்டு தினம் தினம் ஊடகங்களில் தங்கள் பெயர் வர வேண்டும் என்கிற ஒரு ஸ்டண்ட் அடித்தால் அதை மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்களா? மக்கள் அதற்கு தான் இப்போவே வந்து சரியான தண்டனை கொடுத்துருக்காங்க. கடந்த காலங்களில் எதுக்கு எடுத்தாலும் வெளிநடப்பு, வந்த வேகத்திலேயே வெளிநடப்பு, ஒரு காரணமும் இல்லாமல் வெளிநடப்பு கட்சியாகவே திமுக இருந்தது. இந்த வெளிநடப்புக்காக தான் இன்னமும் வந்து அவர்கள், அதாவது அவங்களுடைய பகற்கனவு இப்போ பாதியில் கலைஞ்சிருக்கு. இன்னும் வருங்காலத்தில் இது நீடிக்குமானால் அது வந்து அந்த கனவு தொடக்க நிலையிலேயே கலந்து போகும். அண்ணாவை பின்பற்றிய ஒரு கொள்கை அரசியலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இன்னமும் தமிழகத்தில் தாங்கி பிடித்து அதை உயிரோட்டமாக இயங்க வைக்கிற ஒரு தலைமையாக, அப்படிப்பட்ட ஒரு இலக்கணமாக
எடுத்துக்காட்டாக நம்முடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அண்ணாவின் அரசியலை இன்றைக்கு செழுமைப்படுத்தி மக்களுக்கான அரசியலாக, அண்ணா சொன்ன வழியில் மக்களோடு இணைந்து மக்களுக்காக உருவாகிற ஒரு அரசியலாக பரிணமிக்க செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் சரியாக வராது. ஆளுங்கட்சியோட ஒரு ஆலோசனை சொல்பவராக, ஒரு சரியான ஆரோக்கியமான விவாதத்தின் மூலமாக தமிழக மேம்பாட்டிற்கு செய்வது, இந்த போக்கை ஸ்டாலின் எடுப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தமிழக அரசியலை பொறுத்தவரையில் இன்னமும் அண்ணா என்கிற அவருடைய கொள்கையிலான அரசியல் தான் நிலைத்து நிற்கிற அரசியலாக இருக்குது. கொள்கை அரசியல், குடும்ப அரசியல், இல்லை அண்ணாவை பின்பற்றிய ஒரு கொள்கை அரசியலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இன்னமும் தமிழகத்தில் தாங்கி பிடித்து அதை உயிரோட்டமாக இயங்க வைக்கிற ஒரு தலைமையாக, அப்படிப்பட்ட ஒரு இலக்கணமாக, எடுத்துக்காட்டாக நம்முடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அண்ணாவின் அரசியலை இன்றைக்கு செழுமைப்படுத்தி மக்களுக்கான அரசியலாக, அண்ணா சொன்ன வழியில் மக்களோடு இணைந்து மக்களுக்காக உருவாகிற ஒரு அரசியலாக பரிணமிக்க செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு அரசியல் குடும்ப அரசியல். அந்த குடும்ப அரசியலை தான் திரு கருணாநிதி கையெடுத்து 4 நூற்றாண்டு காலத்துக்கு மேலே தமிழகத்தில் குழப்பத்தை, எவ்வளவோ குளறுபடிகளை உருவாக்குற ஒரு அரசியலை வைத்து கொண்டிருக்கிறார். அந்த குழப்பங்களும் குளறுபடியும் குடும்ப அரசியல்னு ஒன்று மையப்படுத்தி இருக்கிற வரையில் தொடரும். அவர்களுக்கு ஒரு லட்சியமே குடும்பம் தான். ஆக அந்த லட்சியத்துக்கு குடும்ப நலன் பார்க்குறப்போ அது வேலைக்கு ஒரு காட்சி, நிமிடத்துக்கு ஒரு தோற்றம், அப்படி ஒரு இயல்பான சூழலை தான் ஆக்கும். அது இயல்பு. ஆக இந்த அரசியலில் அம்மாவினுடைய கொள்கை அரசியல் தான் இன்னமும் 1/2 நூற்றாண்டு காலம் தமிழகத்தை ஆளும். அதுதான் வருங்காலத்தில் நடக்கும். இந்த குடும்ப அரசியல் மக்கள் மத்தியில் தோலுரிக்கப்படும். இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு போய்விட்டார்கள். தேர்தலுக்கு முன்பு நடந்து கொண்டே இருந்தார்கள், நமக்கு நாமே என்றார்கள். ஊடகங்களில் இப்போ இந்த காமராஜர் பர்த்டேலாம் வந்தா, அண்ணாவுடைய பர்த்டேலாம் வந்தா, புரட்சித் தலைவர் பர்த்டே வந்தா, அவங்களுடைய சாதனைகள்லாம் சொல்லி, அவர்கள் அரசியலில் எப்படி கடந்து வந்த பாதையெல்லாம் சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆவணப்படம் காட்டுவார்கள், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். இப்பொழுது ஸ்டாலினை பற்றி அப்படி ஒன்று ஆரம்பித்திருக்கிறார்கள் திமுகவில். எப்படி தந்தை 8 வயதில் திருவாரூர் வீதிகளில் கொடியெடுத்து வந்ததாக ஒரு கதையை புனைந்து நெஞ்சுக்கு நீதி என்று எழுதி புரள விட்டாரோ, இப்பொழுது என்னென்னா ஸ்டாலின் 14 வயதிலேயே அரசியலுக்கு வந்தவர், ஒரு வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்தவர் என்று ஒரு ஜீப்பில் இவர் நிற்கிற ஒரு ஃபோட்டோவை போட்டு, இதற்கு யார் சாட்சி என்றால் நம்ம திக தலைவர் வீரமணி அவர்கள் ஸ்டாலினுடைய தியாக வரலாற்றை அவர் முன்மொழிய, அவர் எப்படி தியாகியாக இருந்து நாங்கள் குடும்பத்தை கூட கவனிக்காமல் எப்படி இருந்தார் என்று ஸ்டாலினின் மனைவி சொல்ல, இன்னும் சில நட்சத்திரங்கள் அதற்கு சாமரம் வீச, உண்மையில் ஸ்டாலின் வரலாறு என்ன ஒரு தியாக வரலாறா? கண்டிப்பாக தியாக வரலாறு கிடையாது. 14 வயதிலே நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்திருந்தாருன்னா ஒரு குழந்தை தொழிலாளின்னு அர்த்தம். குழந்தை தொழிலாளர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். குழந்தைகள் பிரச்சாரமே பண்ணக்கூடாது. அது நம்ம தேர்தல் சட்டத்திலே இருக்குது. குழந்தைகள் பிரச்சாரமே பண்ண முடியாது. அதுவும் அந்த காலத்தில் 21 வயசு ஆயிருக்கணும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட. இப்போமாவது 18 வயசு போதும். இது இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டினா ஜனங்களுக்கு அது தெரியும். இவங்க மக்கள் ஒன்றுமே தெரியாதவர்கள், அவர்களை ஏமாற்றி விடலாம்ங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போல ஒவ்வொருவரும் அவரவர்கள் பாக்கெட்டுகளிலே வாட்ஸ்அப் மூலமாகவும் அல்லது ஃபேஸ்புக் மூலமாகவும் உரையாடுகிறார்கள். ஏராளமான தகவல்களை பெறுகிறார்கள். தகவல் தொழில்நுட்ப புரட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு தகவலையும் பகுத்து ஆராய்ந்து இது நல்லது இது கெட்டது என்று அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் கூறுவது போல ஒரு ஆவணப்படம் தயாரித்து அந்த ஆவணப்படத்தின் மூலமாக ஸ்டாலின் அவர்களது சரிந்திருக்கிற செல்வாக்கை கூட்டி நிமிர்த்தி விடலாம் என்று நினைத்தார்கள் என்றால், இவர்களை விட அறிவியலர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. இன்னமும் திருந்தவில்லை என்பதுதான் பிரச்சனை. மக்கள் நலம் என்று கூறுவார்கள். மக்கள் நலம் என்றேதான் மனதில் கொள்ளுவார். இந்த எமர்ஜென்சி பீரியட் இங்கே மட்டும் திமுகவினரை போலீஸ்காரர் அடித்ததுக்கு அதன் உண்மையான காரணம் அது மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை. ஒரு சின்ன சின்ன உராய்வுகளை கூட பெரிய தியாக தழும்புகளாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கற்பனை. வெடிக்காத குண்டுகள் மீது வீரகாவியம் பாடுவது என்பது திமுகவின் வரலாறு. 1971 நாங்கள் எல்லாம் மாணவர்கள். அப்போது நாங்கள் காமராஜருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த ஸ்தாபன காங்கிரஸ் மாணவர்கள். அதிமுக பிறக்கவில்லை,
திமுக வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்த அடுத்த தேர்தலை சந்திக்கிறது. அதாவது அண்ணா மறைந்த பிறகு திமுக கருணாநிதி அவர்கள் தலைமையில் சந்திக்கின்ற முதல் தேர்தல். குடமுருட்டி பாலத்திலே ஒரு குண்டு இருப்பதாக சொல்லி தேர்தலுக்கு முன்பு அந்த குண்டு என்னை கொல்ல வைக்கப்பட்ட குண்டு என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு பொருளியை கிளப்பி அதன் மூலமாக அவர் வந்து ஒரு ஆதரவை திரட்டுவதற்கு கருணாநிதி முயன்றார். கடைசியிலே பார்த்தால் அந்த குண்டு என்பது போலியாக தயாரிக்கப்பட்ட ஒரு டம்மி. இப்படிப்பட்ட ஒரு வரலாறு தான் கருணாநிதி அவர்கள் வரலாறு. அதற்கு முன்பு கள்ளக்குடி போராட்டத்திலே ரயில் ஓடாத தண்டவாளத்தின் மீது தான் அவர் தலை வைத்து படுத்தார். அந்த டால்மியாபுரம் போராட்டத்திலே நமது சேக்கு தமிழரசன் அவர்கள் கூறுவது போல சிறையிலே படாத அடிக்குத்தான் வந்து பட்டதாக கூறினார்கள். இது அவர்களோட வரலாறு. அதுதான் ஓடாத ரயில் முன்பு படுத்து கள்ளக்குடி கண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு பாட்டு எழுதுவார். பாளையங்கோட்டை சிறையில் பாம்பும் இல்லை பள்ளியும் இல்லை, பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் பள்ளியும் நடுவில் இல்லை, அஞ்சாமல் கடந்தவர் யாருன்னு பாட்டு எழுதி புகழ் பெற்றவர். தன்னுடைய கட்சியில பெரிய தலைவர்களை கொலை குற்றவாளின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. தன்னுடைய கடைசி எல்லை மீறி தன்னுடைய மகனையே கொலை குற்றவாளின்னு சொன்னார். மகனையே சொன்னார்ல முதலமைச்சராக இருப்பது அவன் வந்து இப்படி சொன்னான். ஆமா. ஆக தனக்கு தன் நலம் காப்பாற்றுவதற்கு எந்த பழியை யார் மேல வேண்டுமானாலும் போடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கக்கூடியவர்கள் என்பதுதான் அவருடைய கடந்த கால வரலாறு. பக்தவச்சல முதல்வராக இருக்கும்போது ரஷ்யா இந்தியா மீது படையெடுத்தால் நான் ரஷ்யாக்காரர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பேன் என்று ஒரு தாடிக்காரர் ஊரெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார். அவர் பேர் ஈவே ராமசாமி நாயக்கர். அவர் பேசுவதை இந்த கருணாநிதி பேசியிருந்தால் பாளையங்கோட்டைக்கு என்ன பாலைவன கோட்டைக்கே அனுப்பியிருப்பீர்கள். அவரை கைது செய்ய இந்த அரசு என்ன அஞ்சுகிறதா நடுங்குகிறதா என்று பேசியவர். இதே கலாச்சாரத்தை இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவரான அவர் மகனுக்கு விதைத்தால் சட்டமன்றம் எப்படி போகும் என்று நினைக்கிறீர்கள்? ஸ்டாலின் அவர்கள் புத்திசாலித்தனமாக இருந்தால் தன் தந்தையின் பாதையிலிருந்து முற்றிலுமாக விலகி அரசோடு ஒத்துப்போகின்ற ஒரு சட்டமன்றத்திற்கு அவர் வடிவமைக்க வேண்டும். அது எங்களது எதிர்பார்ப்பு ஒரு பத்திரிகையாளனாக. இப்போது இவர்கள் எடுத்து வைக்கின்ற இந்த முதல் அடி என்பது தமிழகத்தின் வரலாற்றிலே ஒரு புதிய அடியாக இருக்கும். அபிராமி அந்தாதியிலே அபிராமி பட்டர் பாடுவார், ஆத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை என்று. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இங்கு நடக்கப் போகிறது. அந்த ஆட்சிக்கு வந்து இவர்கள் ஒத்துழைப்பு தந்தார்கள் என்றால் வரலாறு அவர்களை வாழ்த்தும், வசை பாடாது. ஆனால் அவர்களது கடந்த கால நிகழ்வுகள் அப்படிப்பட்ட நம்பிக்கையை எனக்கு தோற்றுவிக்கவில்லை. முதல்வர் வந்து அவ்வளோ பெருந்தன்மையாக ஸ்டாலினுக்கு அறிக்கை கொடுத்த பிறகு ஸ்பெசிஃபிக்காக ப்ரெஸ் மீட்டில் சிஎம்முடைய அறிக்கையை பற்றி என்னன்னு கேட்கும்போது நோ கமெண்ட்ஸுங்கிறார் ஸ்டாலின். அவர் இப்படி சொன்னது அவருடைய என்ன மாதிரி மனநிலையை காட்டுகிறதா பார்க்குறீங்க நீங்கள்? அவரால் வந்து உண்மையிலே இந்த அளவுக்கு நமக்காக வேண்டி இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை பாராட்டி பேச முடியல. இப்படி வந்து சீஃப் மினிஸ்டர் பாராட்டுனாங்களோ, நீங்கள் வர்றீங்கன்னு தெரிஞ்சுருந்தேன் உங்களுக்கு நான் இடத்த ஏற்படுத்தி கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாங்களோ, அது மாதிரி வந்து ஆகா முதல்வர் எனக்கு நமக்காக வேண்டி இவ்வளோ பறிஞ்சு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரைட்டு அவங்க சொன்ன விளக்கத்தை நான் ஏற்றுக்கிறேங்க, தப்பு என்ன அவங்களது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லலாம். நோ கமெண்ட்ஸ்னு என்ன? எஸ்கேபிசம். இட் இஸ் கால்டு எஸ்கேபிசம். இன்னும் ஒன்று முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். இவர் வந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பு எலெக்ட் ஆகிட்டாங்க அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில். இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்று பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவராக இந்த தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு துணை புரிவாரே ஆனால் மிகவும் நல்லது. அண்ணாவும் காங்கிரஸும் எதிரெதிர் இருந்தபோது ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்தது. சட்டமன்றத்தில் எதிர்கட்சி எதிரி கட்சி எப்போது ஆனது? அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு 68 அவருடைய மறைவுக்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக திரு மு கருணாநிதி அவர்கள் எப்போ பொறுப்பேற்றாரோ அப்போவே இந்த பண்பாடு இந்த கலாச்சாரம் தமிழக அரசியலில் வளர்ந்துடுச்சு. திமுகவை தன்னுடைய சொந்த கட்சியாக தன்னுடைய குடும்ப கட்சியாக அதை வழிநடத்தக்கூடியவர்களை தன்னுடைய குடும்பத்தினராக மட்டுமே அது கடைசி வரைக்கும் தலைமுறையாக திரு ஸ்டாலினையும் இப்போ யார் வந்து இயக்குகிறார்கள், யார் அவரை பின்னிருந்து செயல்பட வைக்கிறார்கள் அப்படின்னா இப்படியே குடும்பமாக அதுதான் இன்னைக்கு நீங்கள் பரவலான குற்றச்சாட்டு திமுகவுக்குள்ளே கூட. ஆக அந்த உணர்வு அந்த சிந்தனை எப்போ திமுகவுக்கு வந்ததோ அந்த அடிப்படை உணர்வும் அடிப்படை சிந்தனையும்
மாறாத வரையில் திமுக திருந்த போதும் இல்லை. மக்கள் அதை திருந்த முயற்சித்தாலும் இவர்கள் அதை திருந்த போகிறதே இல்லை. புரட்சி தலைவர் அவர்கள் சத்துணவு கொண்டு வந்த உடனே அந்த சத்துணவை இனிமேல் போட மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? வந்த உடனே படுத்தினாங்க, தட்டை கொடுத்துட்டாங்க, பிள்ளைங்க கத்தியில எல்லாம் பிச்சைக்காரர் ஆக்கிட்டாங்க. பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் எல்லாம் கையில் தட்டேந்தி நிற்கும் போகிறார்கள், பிச்சைக்காரர் ஆகிட்டாங்க. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அதை மேம்படுத்த போடுவேன் அப்படி முட்டை போடுவோம்ட்டாங்க. அப்புறம் வந்து அம்மா ஆட்சிக்கு வந்து திருப்பி அதை மேம்படுத்தும் போது திருப்பி இவங்க வரும்போது இன்னும் நாங்க மேம்படுத்திக்கிறோம். சொல்ல போனா இவங்க ஆட்சியோட நல்ல திட்டங்களை அவங்க தொடர்ந்துகிட்டு தான் வராங்க. ஆனா அந்த திட்டங்கள் எவ்வளவு மோசமான பாராட்டுறதுக்கு மனசு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே எவ்வளவு மோசமான விமர்சனம். இந்தியாவில் ஒரு கேரளா தான் இருக்கு, ஒரு கேரளா தான். இதை விட ஒரு மோசமான விமர்சனத்தை முன்வைக்க முடியுமா? பொருளாளராக இருந்த போது வளர்த்த போது அப்ப அவர் வந்து தெரியாதா உங்களுக்கு? தொகுதியாக இரவென்றும் பகல் என்றும் பாராம வந்து சுத்துற போதெல்லாம் தெரியலையா? நீங்க அண்ணா சொன்னப்போ போய் திருத்த வேண்டியதானே? தமிழகத்துல எதிர்காலத்தினுடைய நன்மையை பற்றி நினைக்கக்கூடிய விஷனரி திங்கிங் பாங்க. அந்த விஷனரி திங்கிங், அந்த டெமோக்ரஸி ஸ்டாண்டர்ட், ஜனநாயகத்துக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது. ஜனநாயகத்தை காப்பதிலே ஒரு எப்படி வழி கைடன்ஸ் இருக்குது. அந்த கைடன்ஸை பின்பற்றி அவங்க வெறும் க்ளீனாக கேட்டிருக்காங்க. நீங்கள் பெரும் இந்த அளவு ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்திருக்கு. நீங்கள் ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக இருங்க. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு நான் செய்கிற எல்லா பணிகளுக்கும் உறுதுணையாக இருங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழகத்தை வளர்த்தலாங்கிறாங்க. இதை விட வந்து ஒரு பெரிய ஆஃபரிங் எதுவுமே இருக்க முடியாது சார். முதல்வருடைய அந்த அந்த வார்த்தையின் ஆழத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் வந்து தலை சிறந்த ஜனநாயகவாதி. மக்கள் தீர்ப்பை எந்த அளவுக்கு உன்னிப்பா அந்த வார்த்தைகள் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. உங்களுக்கும் உங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிற வகையில் மக்கள் தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு மக்களுடைய அந்த உணர்வை மதிக்கிற வகையில், அந்த உணர்வை செயல்படுத்துகிற வகையில், தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்துகிற வகையில் நீங்கள் வந்து துணை நிற்க வேண்டும் என்று சொல்கிற அந்த வெளிப்பாடு இருக்க, அவர்கள் ஒரு தலை சிறந்த ஜனநாயகவாதி. முதலமைச்சர் வந்து ஒரு ஆலிவ் பிரான்ச் எடுத்து நீட்டின மாதிரி தான், ஒரு அழகான ஒரு மலர் சரத்தை எடுத்து நீங்களும் வாருங்கள், இதன் ஒரு முனையை பற்றி கொள்ளுங்கள், இருவருமாக சேர்ந்து வளர்ச்சி பாதையில் தமிழகத்தை கொண்டு செல்வோம். இப்படியெல்லாம் ஒரு அருமையான சங்கேதம் வந்து முதலமைச்சரின் அந்த அறிக்கையிலே ஒளிந்திருக்கிறது. இதை வந்து நாம் அனைவருமே புரிந்து கொள்கிறோம். ஆனால் புரிந்து கொள்ள மறுப்பது என்பது ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் உண்மையிலேயே அவர் நோ கமெண்ட்ஸ் என்று சொன்னது எங்கள் மனதை எல்லாம் பெருமளவு புண்படுத்தி விட்டது. நோ கமெண்ட்ஸ் என்று சொன்னாலே வந்து ஒன்று அதற்கான கருத்து சொல்வதற்கு எனக்கு யோக்கியதை இல்லை என்று அவர் சொல்லுகிற மாதிரி அது ஆகிவிடுகிறது. இன்னொன்று முதலமைச்சரின் பெருந்தன்மையை அவர் பிரதிபலிக்கவில்லை. இவர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலினை பற்றி மட்டும் சொல்லவில்லை, அவர் சார்ந்திருக்கிற கட்சியை பற்றி சொன்னார். ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு வரை கூட தமிழக அரசியல் களத்திலே மிகப்பெரிய எதிரிகளாக நின்று அவர்கள் மக்களிடையே போராடி இருக்கின்ற 2 துருவங்கள், அதிமுகவும் திமுகவும், இரண்டும் வெவ்வேறு அணியிலே நின்று வெவ்வேறு விதமாக போராடி இருக்கிறவர்கள். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பாலு அவர்கள் வந்து இந்த அளவுக்கு பாராட்டி பேசும்போது நமக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சியா இருக்கின்றது. ஏனென்றால் தேர்தல் களத்திலே போராடினாலும் மக்கள் களத்திலே ஒன்றாக இருக்கிறார்களே என்ற மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை ஸ்டாலின் அவர்கள் பிரதிபலித்திருக்க வேண்டுமே. அவர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நான் தான் வந்தேன், நான் வரும்போது 11:30 மணிக்கு மேலாகிவிட்டது, உண்மையிலேயே 11 மணிக்கு வந்து இருக்கையிலே அனைவருமே அமர்ந்திருக்க வேண்டும். நான் வந்தது தாமதமாகிவிட்டது, நான் வந்தபோது எனது கட்சி எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு நான் அமர்ந்து கொண்டேன், இதில் எனக்கு ஒன்றும் மனமாச்சரியம் இல்லை, எனக்கு வருத்தம் இல்லை என்று அழகாக சொல்லி இருக்கலாமே. எது அவரை தடுத்தது? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சிங்கிள் மெஜாரிட்டி இல்லாமல் இருந்த காலத்திலேயே காங்கிரஸ் வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணோம். 5 வருஷம் எங்கள் சப்போர்ட்டில் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. உண்மையிலே இட் இஸ் எ கிரேட் சர்ப்ரைஸ். சீஃப் மினிஸ்டர் அவங்க இவ்வளோ இதாக எக்ஸ்பிளனேஷன், லாங் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது. ஆனால் மொத்தத்தில் டோட்டல் தமிழ்நாடு மக்கள் வந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாங்க. அதை ரொம்ப, அது இந்த நோ கமெண்ட்ஸை வந்து இட் வாஸ் ரிசீவ்டு ஸோ நெகட்டிவ்லி பை ஆல் த யங் ஓட்டர்ஸ் த்ரூ அவுட் த ஸ்டேட். அதில் சந்தேகமே கிடையாது. ஐ ஹவ் வெரிஃபைட் வித் மெனி பீப்புள், யங் பீப்புள் கிட்ட. இப்பொழுது அடுத்த கட்ட ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின். துணைவேந்தர் நியமனங்களில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று ஒன்று சொல்லியிருக்கிறார். இந்த வேண்டுகோளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதுவும் அவருடைய உள்நோக்கத்துக்கு
அவருடைய இயல்பு மாறவே இல்லை அப்படிங்கிறத காட்டுற ஒரு அறிக்கை. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து துணைவேந்தர் நியமனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருந்து இன்னொரு கட்சியில் மாவட்ட செயலாளராக இருந்து தன் கட்சியில் இணைந்த உடனே மதிமுகவிலிருந்து அவர் திமுகவுக்கு வந்து விட்டார் என்பதற்காக கொடுக்கப்பட்ட பரிசு ஒரு துணைவேந்தர் பதவி. துணைவேந்தர் பதவி. இப்படி துணைவேந்தர் பதவியை கேலிக்குறியாக ஆக்கியவர்கள் இப்போ அந்த மாதிரி யாருன்னா கட்சி பொறுப்பாளர்கள் வந்திருக்காங்களா? காட்ட முடியுமா? எதைத்தான் நம்பியிருக்காங்க இது வரைக்கும்? அவங்க எந்த நடவடிக்கையை நம்பியிருக்காங்க? துணைவேந்தருக்குள்ள நாம்ஸ் வந்து, அதாவது இப்போ இதனுடைய உச்சக்கட்டத்தை நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க. திரு இளங்கோவன் போய் ஆளுநர்கிட்ட வந்து ஒரு மனு கொடுத்தார். துணைவர் நியமனத்தில் தவறு நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்குன்னு. யார்கிட்ட கொடுக்குறாரு? மேதக ஆளுநர்கிட்ட தர்றாரு. ஆளுநர் தான் துணைவேந்தரை நியமிக்கிட்டு உத்தரவு போடுறவர். அதனால தான் அவர் வந்து ஒரு ஆளுநர் உயர்நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போட்டிருக்காருன்னா அவர் தான் போட்டிருக்காரு ஆளுநர். அவருக்கு நியாயம் கேட்டு திட்டமிட்டு, அதாவது எஞ்சி இருக்கிற அந்த கற்பனை பிரச்சாரத்தை இப்போ திருப்பி துணைவேந்தர் பதவி வந்து ஒரு சர்ச் கமிட்டி போட்டு செய்கிற விஷயம்தான். ஆளுநர் வந்து சர்ச் கமிட்டியை போட்டுறாரு. ஏன்னா நானும் ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து சிண்டிகேட் உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறேங்கிற முறையில் அது ஒரு ப்ராசஸ். அதுல எல்லாம் நம்ம பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ண முடியாது. சர்ச் கமிட்டி வந்து 6-7 பேரை வந்து முதல்ல தேர்ந்தெடுத்து அப்புறம் அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 3 பேரை தேர்ந்தெடுத்து அதில் ஒருத்தர் பத்திரிகையில் விளம்பரம் தரணும். விளம்பரம் தந்து அந்த விண்ணப்பங்கள் பெறப்படணும். அதில் குறைந்தபட்ச தகுதி இல்லாமல் ஒருத்தரை நீங்கள் வந்து நுழைக்கவே முடியாது. இதை கண்காணிப்பதற்கு ஒரு ஆணையம் இருக்கு, யூஜிசி இருக்கு, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். சபாபதி மோகன் அந்த காலகட்டத்தில் எனக்கு அது மிக நன்றாக நினைவும் இருக்கிறது. சர்ச் கமிட்டியையும் மீறி சர்ச் கமிட்டிக்கே இவர்கள் வந்து அவர்களது ஆட்களை போட்டுக்கொண்டார்கள். போட்டுக்கொண்டு அது பட்டியலிலே வந்து இவர் சொன்னது போல அது வந்து ஆல் ஆர் ஈக்குவல்ஸ்ங்கிற மாதிரியான ஒரு பட்டியல். எல்லாருமே சமமானவர்கள் தான். அதில் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா அந்த ஈக்குவலான ஆளை பூராத்தையும் எடுத்துட்டு சபாபதி மோகனை மட்டும் அதில் போட்டாங்க. இது வந்து இந்த தகுதிகள் இருக்கட்டும், இவையெல்லாம் மீறி ஒரு பொது நெறி, அரசியல் நெறின்னு இருக்கு. அமைச்சராக இருக்கிற ஒருத்தருடைய மருமகளே துணைவேந்தர் இருந்தாங்களே. நீதித்துறையிலேயே ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஒரு மாவட்ட செயலாளரை நியமித்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம். முதலமைச்சரின் பெருந்தன்மையும் மேன்மையும் புரிந்து கொண்டு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கொண்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் வளர்ந்தால் அது தமிழக மேம்பாட்டிற்கு நன்றாக இருக்குமே என்கிற ஆதங்கத்தில் தான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு பேசுவதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு ஒதுக்கியதற்காக மூவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்ததென்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.